உடல் பருமன் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு அவுரி பிளஸ் டிடாக்ஸ். தொடர்புக்கு 9696158158. ஐயா 93ல நடந்த ராஜா கண்ணு வழக்கு சம்பந்தமா என்னெல்லாம் நடந்தது? 93 மார்ச் மாதம் நான் அவங்க கம்யூனிஸ்ட் கட்சியில் நான் அப்போ ஒரு பொறுப்பாளராக பணியாற்றிட்டு இருந்தேன். நான் வெளியில் ஊருக்கு போயிட்டு மாலை 4 மணிக்கு ஊருக்கு வந்தேன். போது போலீஸு ஊரில் ரொம்ப எங்கே பார்த்தாலும் ரவுண்ட் அடிச்சுட்டு ஒரே அலம்பு பண்ணிவிட்டு அலைஞ்சிட்டு ராஜகண்ணை தேடுறோன்னு சொல்லி ரொம்ப யாரை பார்த்தாலும் பிடிச்சி விரட்டிட்டு பேசிட்டு போய் சுற்றிட்டு இருந்தாங்க. நான் நேராக வந்து வழியில் இவர் எஸ்ஐ ஒரு ரெட்டியை வச்சுட்டு இவரும் வந்துட்டு இருந்தார். அந்த முதனை அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸர் அந்த பக்கம் அந்த ஓடைக்கிட்ட அந்த ஓடை நான் என்ன பண்ணேன், நில்லுங்க சார்ண்ணா. யார் நினைக்க சொல்கிறேன், நீங்கள் நில்லுங்க, யாராக இருந்தாலும் நில்லுங்க அப்படின்னா. நீங்கள் யாருண்ணா? நான் இதுமாரி என்ன இருக்கேன், ஏன்னா என்னையா நிற்க சொல்கிறேன். நான் நில்லுங்க, ஊரில் ரொம்ப நீங்கள் கூட அலம்பு பண்ணிட்டுருங்க, ஊரில் என்ன பண்ணிட்டுருங்க, நீங்கள் பாட்டுக்கு வந்து ஏகத்துக்கு அலைஞ்சிட்டு சுற்றிட்டுருங்க, என்ன விஷயம்னு புரியல. நீங்கள் கூட அலைஞ்ச ராஜகண்ணை தேடினா நீங்கள் கூட எப்படி உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் கூட எல்லாரும் தேடிட்டு இருக்க முடியும்? என்ன விஷயத்தை முதல்ல பொதுமக்கள் மத்தியில் விஷயத்தை சொல்லுங்கள், அப்புறம் நீங்கள் தேடுங்க அப்படின்னு பேசணும். அவர் கொஞ்சம் சார் ரொம்ப பேசுனீங்கன்னா பிரச்சனை ஆகிடும், விஷயத்தை சொல்லுங்கள். அதனால் ஒன்றா அதுமாரி இல்லை, இதுமாரி கோபாலபுரத்தில் அவர் வீட்டில் தங்கி கூலிக்கு நெல் அறுத்துட்டு இருந்தாங்க. அது திட்டு நெல் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. திடீர்னு வரும்போது கடைசியாக வர அன்றைக்கி அந்த வீட்டில் நகை இருந்தது, ஒரு 40 பவுன் நகையை இவங்க திருடிட்டு வந்துட்டாங்க. அது ஒரு திருடு போயிடுச்சு. இவங்க அங்கேருந்து வந்த பிறகு அதுலேருந்து பார்த்தா இவங்களை தேடினா ஆளை காணோம், அவங்க இல்லை, அதனால் நாங்கள் தேடுறோம் அப்படின்னாங்க. அப்புறம் நாங்கள் ஊரில் அப்புறம் முக்கியமானவங்களாம் சில பேர் இருந்தால் எல்லாம் கூப்பிட்டு பேசிகிட்டு இருந்தோம். சரி சார், நீங்கள் இதுக்காக இங்கே வந்து ரூல் ரொம்ப அலம்பு பண்ணிவிட்டு அலைஞ்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் திருநது உண்மையாக போய் எங்களுக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஆள் வந்தாருன்னா நாங்களே ஆளை வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி விசாரிச்சுக்கிட்டு உங்களுக்கு தகவல் சொல்கிறோம், அப்புறம் நீங்கள் ஆச்சு விசாரிங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க ஒரு தகவல், அவர் திருநாராங்கிறது எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. விசாரிக்கணும்னா நாங்கள் வந்து அவர் ஆள் ஊருக்கு வருவார், வர்றதை நாங்கள் கூப்பிட்டு விசாரித்து வச்சுக்கிட்டு நாங்கள் சொன்னோம். அதேமாதிரி வந்தார், ஊருக்கு வந்தார். அன்றைக்கி இல்லை, அன்றைக்கி மறுநாள் வராரு. நாங்கள் கூப்பிட்டு அவர் விசாரித்தோம். நான் எதுவும் சத்தியமான திருடல, நான் தவறு நான் செய்யலை. சரிப்பா போலீஸ் தேடுது, விசாரணை கூப்பிட்றாங்க, விசாரணை கூட நீங்கள் போய்ட்டு வரணும் போகிறேன்னாரு. பஞ்சாயத்து ஆஃபீஸ் இருக்குங்க, ஊராட்சி மன்ற அலுவலகம், அதில் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு போலீஸ் தகவல் சொல்லி கம்மாவரம் போலீஸுக்கு அவங்க வந்தாங்க. வந்து அழைச்சிட்டு போனாங்க. அழைச்சிட்டு போய் அன்றைக்கி விசாரிச்சிருக்கிறாங்க. அன்றைக்கி மறுநாளும் திரும்ப அந்த விசாரணை தொடர்ந்து இவங்க வந்து ரொம்ப அடிச்சிருக்கிறாங்க. அடித்து மறுநாள் வந்து பார்வதி அவருடைய மனைவி சாப்பாடு எடுத்துகிட்டு போயிருக்கு. அவருக்கு மாலை ஒரு 4 மணி அளவில் போயிருக்காங்க. பார்த்தா இவருடைய ஜன்னலில் கட்டி வச்சு இவர் அடித்து இவர் வந்து உயிரிழந்த ரத்தம் கசிஞ்சிருக்கு. ரொம்ப அன்கண்டிஷன் நிலைக்காக இருக்காரு. இவங்க பார்த்துட்டு அழுதுருக்காங்க. அது ஒன்று இவங்களை வந்து என்னடி தேவையா, இங்கே எழுதுரா நகை திருட்டு போயிட்டீங்க, இங்கே கத்துற போகிற வர அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் விசாரிச்சிருக்கேன், அவங்க ஒன்றும் உடம்பு ஒன்றும் முடியல, உடம்பு சரியில்லை, நீங்கள் நாளைக்கு வந்து போய் நீ கருவாட்டை குழம்பு வச்சு எடுத்துகிட்டு வா அவனுக்கு அப்படின்னு சொல்லி விரட்டி அவங்கள அனுப்பிச்சி விட்றாங்க. அனுப்பிச்சி விட்ட உடனே அதோடு அப்படியே இருக்குது. மறுநாள் திரும்ப வந்து இவங்க மறுநாள் கருவாட்டை குழம்பு வச்சு எடுத்து போகலான்ட்டு இவங்க இருக்கிறாங்க. மறுநாள் வந்து ஒரு 4 மணி இருக்கும். இவங்க போகிறதுக்கு முன்னாடி அவங்க போலீஸ் அங்கேருந்து வந்து ஒரு வேன் எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த வண்டியுடைய நம்பர் வந்து TAF 1269 அந்த வேன். அதில் வந்து நின்றுட்டு சந்தோஷம் பொதுவாக நின்றுட்டு எல்லாம் ஊருக்காங்களாம் வாங்க, இந்த மாதிரி ராஜகண்ணை நாங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு விசாரிச்சுட்டு இருந்தோம், ஆள் தப்பிச்சு ஓடிட்டான், எங்கே ஒன்றானே தெரியல, ஆள் வந்தானா பிடிச்சிட்டு தகவல் சொல்லுங்கள், தப்பிச்சு ஓடிட்டான் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அப்புறம் நாங்கள் உடனே இந்த அம்மாவை கூப்பிட்டு விசாரிக்கிறோம், நேற்று போனியா என்ன நடந்தது அப்படின்னு விசாரிச்சு நடந்தது பூரா இவங்க இல்லை இதுமாரி கட்டி வச்சு ஜன்னலை கடிச்சு அடிச்சாங்க, நிறுவன நிலையில் இருந்தார், அவருக்கு வந்து அப்போயே உயிர் நிலையில் ரத்தம் கசிஞ்சிருந்து, நான் அப்பயும் அழுவினேன், நீ என்னை விரட்டி போய் நீ போய் நாளைக்கு கருவாட்டு குழம்பு வச்சு எடுத்துகிட்டு சொல்லி அனுப்பிட்டாங்க, அதோட நான் வந்துட்டேன். ஆனால் இப்போ வந்து இந்த தகவலை சொல்கிறாங்க அப்படின்னு எங்களுக்கு சந்தேகம் வந்து போச்சு. சந்தேகம் வந்து இல்லை. அப்புறம் திரும்ப நாங்கள் என்ன பண்ணுறோம், அன்றைக்கி உடனடியாக கான்டாக்ட் பண்ணி ஃபோனில் பேசினா இல்லை தப்பிச்சு போனது உண்மைன்னு இங்கே தொடர்ந்து எங்கள்கிட்ட வாதம் பண்ணுறாங்க. மறுநாள் நாங்கள் என்ன பண்ணோம், இங்கேருந்து ஒரு டீமாக அப்போ எங்களுடைய கட்சியினுடைய ஒன்றிய செயலர் ராஜ்மோகன், எங்களுடைய கட்சியினுடைய மாவட்ட செயற்குழு உறுப்பினர் எம் ரத்னேஸ்வரன் நெய்வேலியில் இருந்தார், அவர் நான் ராஜ்மோகன் இன்னும் கட்சிக்காரங்களாம் சேர்ந்து நேராக கம்மாபுரம் காவல் நிலையத்துக்கு போகிறோம். அங்கே யாருமே இல்லை. காவல் நிலையத்தை பார்த்தா ரொம்ப தண்ணி ஊற்றி கழுவி ரொம்ப சுத்தம் பண்ணியிருக்கு. கிளியராக தண்ணி ஓடுன்னு வெளியே தெரியுது, நிறைய தண்ணி ஊற்றி கழுவி சுத்தம் பண்ணியிருக்காங்க. அந்த வேனும் கழுவி சுத்தம் பண்ணி நிற்கிது. பார்த்துட்டு எங்களுக்கு சந்தேகம், சரி இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு பேசுகிறோம். சார் இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இல்லை, எனக்கு சந்தேகமாக இருக்குது, நீங்கள் சொல்கிற தகவல் சரியாக இல்லை அப்படின்னு சொல்லி பேசுகிறோம். பேசிவிட்டு எங்கள் கட்சிக்காரங்கெல்லாம் கொஞ்சம் தூரம் போயிட்டாங்க. நான் அந்த அந்தோணி சாமி மட்டும் கொஞ்சம் அப்போ அந்தோணி சாமி இல்லை நாங்கள் போன நேரத்தில். அப்புறம் கொஞ்சம் நேரம் வரார். நான் மட்டும் அவர் தனியாக கூப்பிட்டு கேட்குறான், சார் நடந்தது என்னன்னு எங்களுக்கு தெரியல, நீங்கள் ஒரு தகவலை சொல்கிறீங்க, நீங்கள் தேடிட்டு வரீங்க, அவர் கிடைக்கல, நாங்கள் ஊருக்காரங்க தான் அவர் வந்தவருக்கு கூப்பிட்டு உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம், நீங்கள் அதே மாதிரி எங்கள்கிட்ட ஒப்படைக்கணும்,
இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டு ஜெயிலில் ஒப்படைக்கணும். இது ரெண்டுமே நடக்கலை. நீங்கள் ஆள் அப்ஸ்காண்டிங்னு சொல்கிறீங்க, இதை நாங்கள் ஏற்க மறுக்கிறோம். இல்லை ஏதோ நடந்திருக்குது, எது நடந்தாலும் பரவாயில்லை. ஏன்னா ஒரு குடும்பம் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. அதுக்கு இப்போ 4 பிள்ளைங்க இருக்காங்க, அவங்க மனைவி இருக்காங்க, குடும்பம் ரொம்ப அதில் சின்ன சின்ன பிள்ளைங்க. இப்போ அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். அது ஒன்றும் வருமானம் இல்லாத ஏழ்மையான குடும்பம், அன்றாடம் கூலி வேலைக்கு போனால் தான் ஆகும். அதனால் நீங்கள் ஏதாவது உண்மையை சொன்னீங்கன்னா நாம் ஒரு உடன்பாட்டுக்கு போயிடலாம். இதோட இந்த 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 மட்டத்தோடு இது நமக்குள்ளேயே முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, முடிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இது முரண்பாடாக நீங்கள் இல்லவே மறைக்க பார்த்தா நாங்கள் அடுத்த நடவடிக்கை போவோம் அப்படின்னோம். நீங்கள் எவ்வளோ போங்க பாருங்கள், அதெல்லாம் கிடையாது போ அப்படின்னாரு. அப்புறம் அப்போ வந்து இன்ஸ்பெக்டர் பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, இன்ஸ்பெக்டர் ரிட்டையர்டு இன்ஸ்பெக்டர் ஒருத்தருந்தார். அவர் வந்து விருத்தாசலம் வந்துட்டோம். விருத்தாசலம் வந்து அங்கே வந்து வாக்குவாதம் நடக்குது. அங்கே வந்து வாக்குவாதம் நடந்தால் எங்கிட்ட தேட்டு அங்கே வந்துட்டாங்க. என்ன நீங்கள் வரீங்க போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்கன்னு வந்து வளைச்சி பேசுகிறாங்க. அப்போ ரத்னா சௌதி அவரும் பேசிகிட்டு இருக்கும்போது உன்னால் முடிஞ்ச என்னால் முடிஞ்ச பாருங்க அவர் படான்னு பண்ணார், செருப்பு கட்டி அடிக்கப்பட்டார். இப்போ இவர் கட்சியுடைய அந்த மாவட்ட செயற்குழு ரத்னா சௌதி வயசானவர், அந்த இன்ஸ்பெக்டர் செருப்பு கட்டி அடிக்க போகிறார், ரிட்டையர்ட் ஆனவர். என்ன பேசிகிட்டு இருக்கேன், செருப்பாலே பிச்சு நடந்துச்சு. அவருக்கு நீண்ட காலமாக தெரிய மாட்டேங்குது பழக்கம். நீ என்னை பற்றி எனக்கு தெரியும், நீ போய் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக நாங்கள் விருதாசலமும் ஆடியோ ஆஃபீஸ்லேயும் தாசில்தார்ட்ட மனு கொடுத்துட்டு நேராக அடுத்த நாள் வந்து இன்றைக்கி அங்கே கொடுத்துட்டோம். அடுத்த நாள் திரும்ப போகிறோம். 3ஆவது நாள் வந்து கல்லூர் போய்ட்டு எஸ்பி ஆஃபீஸு கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுக்குறோம். மனு கொடுத்துட்டு தொடர்ந்து அப்புறம் நாங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் மறியல் அந்த மாதிரி தொடர்ந்து நடத்திக்கிட்டே சொந்தமாக எங்களுக்கு வந்து ஆளை கண்டுபிடிச்சி தரணும் அப்படின்னு சொல்லி நடத்துகிறோம். இதெல்லாம் நடத்திக்கிட்டே இருக்கிறோம். ஒன்றும் சரியான பதில் இல்லை. அவங்க வந்து இந்த ஒரே பதில் அப்ஸ்காண்டிங், ஆள் காணிச்சு சார் நாங்கள் தேடுறோம், ஆள் காணிச்சு நாங்கள் தேடுறோம். நான் சொன்னேன், சார் இது வந்து இன்னும் அதாவது ஒரு காலத்தில் வந்து தேட முடியாத காலம் ஒரு காலம் உண்டு. இப்போல்லாம் தேடுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, எங்கே தான் சரி கண்டுபிடிச்சிடலாம், நீங்கள் சொல்கிற தகவல் திரும்பவும் சரியாக இல்லை அப்படி சொன்னால் அவங்க தொடர்ந்து மறுத்து வராங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அந்த ஹேபியஸ் கார்பரேஷன் மனு ஆட்கொணர்வு மனு சென்னை ஹைகோர்ட்டில் அட்வொகேட் சந்துரு மூலமாக அப்போ அவர் சந்துரு மறுபடியும் கடைசியாக சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் நீதிபதியோட மதுரைக்கு போனார். அப்போ அவர் அட்வொகேட்டாக இருந்தார். தலைமையாக அவருக்கு ஒரு 20 பேர் வேலை செஞ்சாங்க. நேராக அங்கே என் கட்சியினுடைய அடுத்து மாவட்ட கமிட்டிக்கு தெரிவிக்கிறோம். மாவட்ட கமிட்டி இதில் தலையிடுது. அப்போதைய மாவட்ட செயலர் கே பாலகிருஷ்ணன் அவரும் தொடர்ந்து தலையிட்டு பேசுகிறாரு. ஒன்றும் சரியாக வரல. யாரும் இதில் ஒரு செட்டில்மெண்ட்டுக்கோ இல்லை ஒரு முடிவுக்கோ உண்மையை சொல்கிறதுக்கு தயாராக இல்லை. அதுக்கப்புறம் எங்களை சென்னைக்கு அனுப்புகிறாங்க. நாங்கள் சென்னைக்கு போகிறோம். சென்னைக்கு போயிட்டு அந்த அட்வொகேட்டை பார்க்க சொல்கிறாங்க, சந்துருவை பார்க்குறோம். அவர் ஹேபியஸ் அந்த கார்பஸ் மனு போடுறாரு, போட்டு திரும்ப வந்துடுறோம். அதுக்கப்புறம் விசாரணைக்குன்னு கூப்பிட்றாங்க. விசாரணைக்கு நீங்கள் எல்லோரும் வரணுன்றாங்க. அந்த இடத்துக்கு நாங்கள் போகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு. அந்த ஆட்கொணர்வு மனு போட்டு ரெடி பண்ணுறதுக்கு அங்கே போகும்பொழுது நீங்கள் எல்லோரும் வரணுன்றாங்க. அதாவது கோவிந்தன், ராஜ்மோகன், ராஜகண்ணு மனைவி பார்வதி, ரத்தனம், அதே மாதிரி அந்த பந்தநல்லூரில் இருக்கக்கூடிய அந்த ஆச்சி, குள்ளன், அந்த கோவிந்தராசு, நீங்கள் எல்லாருமே வரணும் அப்படின்றாங்க. இவங்க எங்கள் கட்சியில் இருக்காங்க. யார், சுந்தரம், ரத்தனம், பார்வதி, இவங்கெல்லாம் முதல்ல எங்கள் கட்சியில் இருக்காங்க. நாங்கள் பார்த்துட்ருக்குறோம், வச்சுருக்கிறோம். இதுக்கிடையிலே பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து இப்போ சொன்னால் நான் அப்போதைய அப்போதைய என் கட்சியுடைய முன்னாள் மாவட்ட செயலர் ராமசாமிட்டு ஒருத்தர் இருந்தார், என்ஆர் ராமசாமி, விருத்தாசலம். அவர் அப்போ மாவட்ட செயலருக்குள்ளே இருக்கார். பாலகிருஷ்ணன் மாவட்ட செயலர்களை கூப்பிட்டு நீங்கள் போயிட்டு அந்த பந்தநல்லூர் இருக்கிறவங்கள நீங்கள் தான் அழைச்சான்னு சொல்லி எங்களுக்கு ஒரு கார் கொடுத்து எங்களை அனுப்பி விட்றாங்க. இங்கேருந்து நாங்கள் போகிறோம், நானும் என்ஆர் ராமசாமியும் போகிறோம். போய் பேசினா அந்த ஊரில் காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த பகுதியினுடைய ஒரு பெரிய பொறுப்பாளர் பிரமுகர், அவர் ரைஸ் மில் வச்சுருக்கார். அவர் கெஸ்டில் இருக்காங்க. அந்த கோவிந்தராசு, அந்த ஆச்சி, இதுக்குள்ளலாம் அவங்க கெஸ்டில் அவங்க ரைஸ் மில்லில் வேலை செஞ்சுருக்காங்க. போய் கூப்பிட்டா போலீஸ் அவர் மூலமாக கான்டாக்ட் பண்ணி அவங்கள அனுப்பாதீங்கன்னு தடுத்து வைக்கிது. நாங்களும் ஒரு நாள் ஃபுல்லாக பேசி பார்க்குறோம், ஒன்றும் சரியாக வரல. அவங்க வர முடியல, அவங்கள வர மறுக்கிறாங்க. என்னடா ரொம்ப போச்சு வரமாட்டாங்கன்ட்டு அன்றைக்கி பேசாமல் நான் ஃபுல்லாக பார்த்துட்டு நைட்டு ஒரு 10 மணி மேலே கிளம்பி வந்துட்டோம். திரும்பவும் ஒரு நாள் அடுத்த நாள் திரும்ப அடுத்த முயற்சி எடுக்கிறோம். அடுத்த முயற்சி நாங்கள் கார் எடுத்து போகல, நான் இன்னும் ஒரு ராஜ்மோகன் 2 பேர் மட்டும் தான் போகிறோம். போய் அந்த செல்வராஜை தொடர்ந்து பேசுகிறோம். செல்வராஜ் விடவே மாட்டார், அவங்கள அனுப்பவும் மறுக்கிறார். அப்புறம் நாங்கள் அவங்களோட அந்த மக்களோட தொடர்ந்து நைஸாக பேசி சரி நைட்டு நம்ம ஒரு 9 மணிக்கு மேலே கிளம்பி நம்ம போயிடுவோம், இந்த ஊரை விட்டு தாண்டறதுக்கு நடந்து போயிடுவோம். அதுக்கு அதாவது அந்த பக்கம் என்ன வாகனம் இருக்கோ அது அந்த பக்கம் வந்து அது அந்த சீர்காழி பக்கம் அந்த பக்கம் வர ரோடு இருக்குது, அதில் வந்து ஏதோ ஒரு வாகனத்தை பிடிச்சி நம்ம வந்து எப்படியும் சிதம்பரம் வந்துட்டால் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறோம். அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அப்புறம் நாங்கள் அந்த மக்களை அழைச்சிட்டு நடந்தே வரோம். நடந்தே அந்த சீர்காழி ரோட்டுக்கு வந்து அவங்களுக்கு தெரியாமல், அந்த செல்வாக்கு தெரியாமல் அவங்கள வந்து அழைச்சிட்டு வந்து பஸ் ஏறி சிதம்பரம் வந்து இந்த மக்களை இங்கேருந்து உங்களை கட்சியுடைய பொறுப்பாளர்களை இவங்களை அழைச்சிட்டு நேராக நீங்கள் வந்து அங்கே வந்துருங்க, வள்ளூர் வந்து வச்சுருங்கன்னு சொல்லிட்டு வள்ளூர் கொண்டு வச்சுட்டாங்க. அப்புறம் அவங்கள ரொம்ப தூரம் நாங்களும் எப்படியே கன்வின்ஸ் பண்ணி பேசி அந்த 3 பேரையும் அழைச்சிக்கிட்டு விசாரணைக்கு இங்கேருந்து போயிட்டோம். சென்னை போகிறோம். சென்னை போயிட்டு அப்புறம் காலையிலே அப்புறம் அந்த வக்கீல் அலுவலகத்துக்கு போகிறோம். நாங்கள் எல்லாம் வந்திருக்கிறோன்னு சொல்கிறோம். சரி ரைட்டு, நீங்கள் வந்து வந்திருக்கீங்கன்னா இருங்க, உங்களுக்கு வந்து விசாரணை நாளைக்கு சொல்லி அவங்க ஒரு பெரிய ரூம் போட்டு எங்களை எல்லாம் கூட ரூமில் இருக்க சொல்லிட்டாங்க.
அங்கே இருந்தோம். மறுநாள் விசாரணை ஆரம்பிச்சது. விசாரணை ஆரம்பிக்கும் போது ஒவ்வொருத்தராக விசாரிக்கிறாங்க. ஒவ்வொருத்தராக விசாரிக்கும் பொழுது ஃபஸ்ட்டு என்னை விசாரித்தாங்க. நான் என்ன ஆரம்பிச்சது நடந்தது நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவருடைய மனைவி விசாரித்தாங்க. அவருடைய அண்ணன் அவர் விசாரித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆச்சி, குள்ளன், கோவிந்தராஜ் விசாரிக்க இந்த விசாரணை 2 நாள் போயிட்டே இருக்குது. என்னை ஃபஸ்ட்டு விசாரிச்சுட்டு திரும்பவும் கடைசியாக திரும்பவும் என்ன விசாரிக்கிறாங்க. மறுநாள் 2 நாள் முடிஞ்சு 3ஆம் நாள் விசாரிக்கிறாங்க. அப்புறம் விசாரிக்கும் போது அப்புறம் நான் சொன்னேன் நடந்த விஷயங்களை அப்படியே சொல்லிட்டு இருந்தேன். இப்படி அந்த ஆட்சி விசாரிக்கும் போது கோர்ட்டில் நீதிபதியே ரொம்ப சங்கடப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி வந்து நாங்கள் திருடலை, நாங்கள் கூலி வேலைக்கு நெல் அறுக்க தான் நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் நெல் அறுத்தோம், அந்த சீசன் டைம் முடிஞ்சு போச்சு, எங்கள் கூலி கிடச்சிது, நாங்கள் கூலி எடுத்துட்டு நாங்கள் அவங்க ஊருக்கு அவங்க வந்துட்டோம். ஆனால் இவங்க தவறாக வந்து எங்கள்கிட்ட வந்து நாங்கள் திருடனாக வந்து பொய் வழக்கு போட்டு எங்களை இவர் சித்திரவதை பண்ணி என்னையும் எனது மகன் குள்ளன் என்பவரையும் ஒரே அறையில் அடைத்து 2 பேரும் நிர்வாணப்படுத்தி எனது மகனை விட்டு துன்புறுத்தினாங்க அப்படின்னு அந்த அம்மா கோர்ட்லேயே சொன்னோன்னே கோர்ட்டில் எல்லோரும் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க, அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அம்மா கோன்னு அழுவுது. இப்போ நீதிபதியே அப்படியே தலை குனிச்சார். மாதிரியா அந்த கோர்ட்டு அப்படியே ஒரு நிசப்தமாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன தொடர்ந்து விசாரிக்கிறாங்க. அவங்க என்ன நான் என்ன ஆரம்பித்து என்ன நடந்தது, இல்லை எவ்வளோ இவங்களை அழைச்சிட்டு வரதுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தது உள்பட நான் தெளிவாக பதிவு பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த விசாரணை முடிஞ்ச 3ஆவது நாள் மாலையே வந்து ஏன்னா அப்போ நான் எனக்கு வயசு அப்புறம் ரொம்ப கம்மி. நான் அப்போ தான் அது வரைக்கும் நான் எந்த கோர்ட்டு ஆசைப்படி நான் போனது கிடையாது. போலீஸ் ஸ்டேஷன் போய்க்கிறதுல நான் எந்த கோர்ட்லேயும் போய் நின்று நான் சொன்னது கிடையாது. எனக்கு முதல்ல நான் கோர்ட்டுன்னு ஏறினது என்னுடைய பிறப்பில் அதுதான் முதல் ஹைகோர்ட்டில் கொண்டு போய் விட்டாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. இருந்தாலும் நடந்த விஷயத்த நான் நிதானமாக சொன்னேன். ஆனால் இந்த விசாரணை முடிஞ்ச உடனே அங்கே நிறைய வக்கீல் இருந்தாங்க. அவங்க சந்துரு வக்கீல் அப்படி தூக்கிட்டாங்க. டக்குன்னு தூக்கிட்டு ஒரே கோஷம் போட்டுட்டு சரி ஓஹோ இது நல்ல தீர்ப்பு வரும்னு அப்போ தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் சென்று தான் அந்த அப்போதைய அந்த இடைக்கால நிவாரணமாக ஒரு தீர்ப்பு, அதாவது இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடுகிறேன் என்றும் அவர்களுக்கு இடைக்கால நிவாரணமாக ஒரு 2,65,000 ரூபாய் தொகை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு உடனடியாக சொந்தமான இடம் ஒரு 3.5 சென்ட்டு அவர்கள் குடியிருப்பதற்கான இடம் ஒதுக்கி தர வேண்டும், அரசாங்கம் ஒதுக்கி கொடுக்கணும். அவர்களுக்கு இந்த வழக்கு முடியும் வரை போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு வந்தது. அதுக்கப்புறம் சிபிசிஐடி விசாரணை துவங்குறாங்க. சிபிசிஐடி விசாரணை துவங்கி அது ஒரு 3 ஆண்டு காலம் தொடர்ந்து அது போயிட்டுருக்கு. ஸோ சிபிசிஐடி என்ன செய்வாங்கன்னா, நேராக வருவாங்க, என்னை கூப்பிட்டுப்பாங்க. ஃபஸ்ட்டில் சிபிசிஐடி விசாரணை அவங்க வந்து என்னை வந்து ஃபஸ்ட்டு என்ன நடந்துன்னு கேட்டாங்க. அதனால் நாங்கள் எல்லாருமே எங்கள் கட்சியில் இருக்க பொறுப்பாளர்கள் இதில் சம்மந்தப்பட்டவங்க யாரும் எல்லாம் நாங்கள் அதை சொல்லிட்டோம். அந்த விஷயத்தை பூரா சொன்ன பிறகு அவங்களே விசாரணை பண்ணுறாங்க. அவங்க விசாரணை பண்ணி ஒரு ஃபோட்டோவை கொண்டு வந்து காட்டுறாங்க. அவங்களே கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சா வந்து இந்த ராஜகண்ணு ஃபோட்டோ இதுவா அப்படின்றாங்க. இவங்க ஏதோ போலீஸ் நம்மளை ஏமாத்துறதுக்காக இதை பண்ணுறாங்கன்ட்டு அவரை பற்றி கரெக்டாக அவங்க அந்த சம்மந்தப்பட்ட நபர்கள் இவர் தான் கரெக்டாக சொல்லிட்டாங்க. அவங்க நமக்கு இது சரியாக ஐடென்டிஃபை தெரியாதனால இவர் மாதிரி தான் சார் இருக்குது, இது கொஞ்சம் வீக்கமாக இருக்கிறனால எனக்கு சரியாக சொல்ல முடியல, ஆனால் பார்த்தா ஃபேஸ் இவர் மாதிரி தான் இருக்குது, அதனால் ராஜகண்ணு மாதிரி தான் இருக்குது, ராஜகண்ணு மாதிரியே இருக்கிறாருன்ட்டு நான் சொன்னேன். மற்றவங்க நிறைய பேர் இல்லைங்க இவர் அவர் மாதிரி இல்லைங்க, இதை ஏமாற்ற பார்க்குறாங்க போலீஸ்னு சொல்ல சந்தேகப்பட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் சிபிசிஐடி எங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சு இல்லை இந்த மாதிரி இருந்தது, இது நடந்திருக்கு, அந்த தேதிக்கு இந்த பாடி கிடந்தது சரியாக சொல்லி அந்த பாடி வந்து குருவாலப்பர் கோவில் மீன் சுருட்டி பக்கத்தில் குருவாலப்பர் கோவில் ஒரு ஊர், அந்த ஊரில் மெயின் ரோடு அந்த பாடி கடந்ததாகவும் அந்த பாடி வந்து அனாதை பணம் என்றும் அதை எடுத்து பதிவு செய்து அங்கே இருக்க காவல்துறை மீன் சுருட்டி காவல்துறையில் அவங்க வந்து அனாதை பணம் என்று போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவங்க அடக்கம் பண்ணிட்டாங்க. அவங்க அந்த ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுட்டாங்க, பாடி ஃபோட்டோ அதில் அந்த ரெக்கார்டு எல்லாம் வச்சுருக்காங்க. அதை வச்சு தான் இவங்க அதை கண்டுபிடிச்சி இந்த இவங்க பாடி என்னைக்கு காணான தேதி, அந்த பாடி எத்தனை டைம்லாம் கிடக்குது, எங்கே பதிவு பண்ணுறாங்கன்னு அதை கரெக்டாக இருந்தால் அது சரியாக பொருந்தது. அது அப்புறம் அவங்க சிபிசிஐடி கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. இருந்தாலும் நான் அதை அரைக்குறை நான் சொன்னேன், அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. பொதுமக்கள் வந்து பொதுவாக அது எங்களுக்கு புரியலைங்கன்னாங்க. இருந்தாலும் அந்த விசாரணை நடந்து அதுக்கப்புறமா மறுபடி போலீஸ் இதில் யார் சம்மந்தப்பட்டவங்க அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அது ஒரு 2-3 வருஷம் ஓடிக்கிட்டு இருக்குது. இதுமாதிரி மறுபடி விசாரித்த பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாக்டர் ராமச்சந்திரன் என்ன பண்ணுறாருன்னா, போலீஸ் இதில் சம்மந்தப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அது ரிட்டையர்டு போலீஸு, ரிட்டையர்டு இல்லாத போலீஸு, ரிட்டையர்டு
பொறுப்பு அப்போதைக்கு நிலையத்தில் பொறுப்பில் இருக்கிற போலீஸ்லாம் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் இருக்கும் பொழுது இதை இல்லாத டாக்டர் ராமச்சந்திரன் என்ன பண்ணுறாரு, இல்லை இவங்க வந்து ராமச்சந்திரன் போய் சர்டிஃபிகேட் வாங்குறாங்க. அதாவது ராஜக்கண்ணு இவங்க அழைச்சிட்டு போய் நாங்கள் வந்து அவர்கிட்ட வந்து உடம்பு சரியில்லை, ஜுரம் ரொம்ப கடுமையாக இருந்து நாங்கள் வைத்தியம் பண்ண வந்தோம். ராஜக்கண்ணுக்கு அவர் வைத்தியம் பண்ணினதாகவும், ராஜக்கண்ணு எனக்கு தெரியும், நான் பார்த்தேன், நான் ராஜக்கண்ணு வைத்தியம் பண்ணேன், ஊசி போட்டால் மாத்திரை கொடுத்தேன், என்கிட்ட அழைச்சிட்டு வந்தாங்க, அப்போ தான் இட்டுட்டு போனாங்க. அவர் இட்டுட்டு போகும்போது ஒரு அப்ஸ்காண்டிங் தப்பிச்சு ஓடின மாதிரியும் அவங்க ஒரு கிரியேட் பண்ணுறாங்க. இதுக்கு இடையில் நான் தொடர்ந்து பேசுகிறோம். நாங்கள் விட போயிட்டு கட்சியிலேருந்து போயிட்டு கட்சி பொறுப்பாளர் போய்ட்டு ராமச்சந்திரன் பேசுகிறோம். சார் தெளிவாக சொல்கிறேன், ராமச்சந்திரன் உங்களுக்கு இது ராஜக்கண்ணு உங்களுக்கு தெரியுமா, யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? போலீஸாரங்க வந்தாங்க, இவர் வேறு ராஜக்கண்ணுங்க, இவருக்கு ஒரு ஊசி போடுங்க, வைத்தியம் பண்ணுங்கன்னு யாரோ எக்ஸ்ஆர்ஒய் யாரோ ஒருத்தரோட சொல்லி கொண்டு காமிச்சிக்கலாம், ஒரு ஊசி போடுங்களா மாத்திரை கொடுக்க சொல்லிக்கலாம். ராஜக்கண்ணுடைய ஏதாவது ஐடிபை இதுதான் ராஜக்கண்ணுங்கிறது உங்களுக்கு என்ன தெரியும்? எப்படி ராஜக்கண்ணு தான் ஆச்சாந்தாங்க நீங்கள் சொல்கிறீங்க? நீங்கள் இதில் கஷ்டமாக போயிடுங்க, சிக்கலாகிடும் உங்களுக்கு. நீங்கள் என்ன சொல்லுங்கன்னா, எனக்கு தெரியாது சார், ஒருத்தர் ஆச்சாந்தாங்க, இவர் பேர் ராஜக்கண்ணுன்னாங்க, இவர் ஊசி போடுனாங்க, மாத்திரை கொடுனாங்க, அதை நான் கொடுத்தேன். அவள் தான் ராஜக்கண்ணுலாம் என்னென்னு சொல்ல முடியாது, அவங்க சொன்னது ராஜக்கண்ணு இல்லை அவங்க தான் சொன்னாங்க அப்படின்னு வேணால் சொல்லுங்கள். ஆனால் ராஜக்கண்ணு தாங்கிறத உறுதிப்படுத்தி சொல்லாங்கன்னு நாங்கள் சொன்னால், அவர் போலீஸுடைய நெருக்குதலுக்கு பயந்துக்கிட்டு நாளைக்கு நம்ம ஹாஸ்பிட்டலில் ஏதாவது பிரச்சனை, ஏதாவது ஒரு மர்டர் நடக்குது, ஏதாவது நமக்கு போலீஸ் ஒத்துழைப்பு இல்லாமல் போடும், அரசாங்கம் ஒத்துழைப்பு இல்லாமல் போடுன்ட்டு அவர் சேர்ந்து புழுறார். சரி நாங்கள் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து விசாரணை நடக்கும்போது அந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து இந்த 96 இப்போ தோழர் சொன்ன மாதிரி 96 ஒரு இந்த சிபிசிஐடி கொண்டு ஒப்படைக்கும் பொழுது அப்போ 12 பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. போலீஸ்லேயே கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர், டாக்டர், இன்னும் ஒரு சும்மா அந்த போலீஸ் என்ன போன சும்மா குறுக்கெடுக்க போவாங்க இல்லைங்களா, அதுமாதிரி ஆட்கள் போது 12 பேர் இவர் டாக்டர் சேர்ந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்போ அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. அப்புறம் எல்லாம் ஜாமீனில் தான் வந்தாங்க. எல்லோரும் ஜாமீனில் வந்து அப்படி வழக்கு நடத்துகிறாங்க. அந்த வழக்கு தொடர்ந்து நடந்துகிட்ருக்குது. தொடர்ந்து வழக்கு நடக்கும் பொழுது எங்களுக்கு வந்து அரசாங்க வைக்கல் வச்சுருக்கிறாங்க. அப்போது எங்கள் கட்சியுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா, எங்களுக்கு அரசாங்க வைக்கல் வச்சு வழக்கு நடத்துறது எங்களுக்கு சரியாக பொருத்தமாக இருக்காது, நாங்கள் வந்து கூடுதலாக எங்கள் சைடில் நாங்களும் அரசாங்க வழக்கறிஞர் நீங்கள் இணைக்க சொல்லி நாங்கள் சொல்லணும்னு சொல்லி சிதம்பரத்தில் வெங்கட்ராமன் வக்கீல் வந்து இணைக்கிறாங்க. இணைச்சி அப்புறம் அவர் ஏற்றுக்கிட்டாங்க, கோர்ட்டு ஏற்றுக்கிச்சு. அப்புறம் அவரும் வந்து அந்த விசாரணை நடத்திட்டு இருந்தார். அவங்க இடையில என்ன பண்ணாங்கன்னா, அந்த வழக்கை வந்து 3ஆக பிரிக்கிறாங்க. 3ஆக பிரித்து ஸ்டே வாங்கிட்டாங்க. வழக்குடைய நபர்களை, வழக்குடைய குற்றவாளிகள் 3ஆக பிரிஞ்சு, டாக்டர் வந்து தனியாக ஒரு ஸ்டே, இந்த வழக்கு நடத்தக்கூடாது, என்ன சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி. அதேமாதிரி ரிட்டையர்ட் ஆனவங்க 2 பேர், அந்த டிஎஸ்பி, இந்த இன்ஸ்பெக்டர், அவங்க 2 பேரும் தனியாக அவங்க ஒரு ஸ்டே போட்டு அவங்களும் ஸ்டே வாங்கி நிறுத்திடுறாங்க. அது இந்த பாக்கி இருக்கிறவங்க ஒரு 6 பேர், அவங்க வந்து ஒரு ஸ்டே வாங்கி இந்த வழக்கை 3ஆக பிரித்து இந்த வழக்கை ஒரு 3ஆக நடத்துகிறாங்க. இந்த ஸ்டேவை உடைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறமா நாங்கள் தொடர்ந்து நாங்கள் வழக்கு நடத்துகிறோம். தொடர்ந்து ஸ்டேவை உடைக்க முடியல, அவங்க தொடர்ந்து ஸ்டேவை நிறுத்தி வைக்கிறாங்க. அப்புறம் நாங்கள் அந்த ஸ்டேவை உடச்சி அதுக்கப்புறம் தான் வழக்கு நடக்க ஆரம்பிக்குது. வழக்கு நடக்க ஆரம்பிக்கும். அந்த வழக்கு வந்து கடலூர் மாவட்ட கோர்ட்டுக்கு வருது. மாவட்ட கோர்ட்டில் வந்து நடந்தது. வெங்கட்ராமன் அட்வொகேட் அங்கே தான் வந்து தொடர்ந்து நடத்தினார். நாங்களும் இங்கேருந்து இது இந்த ஸ்டே 3ஆக பிரித்தாங்க இல்லைங்களா. இதுகளில் சிபிசிஐடி விசாரணை வந்து எல்லா இடத்துலையும் நடக்குது. எங்கே நடக்குதுன்னா, முதலில் இருக்கக்கூடிய எங்கள் சம்மந்தப்பட்டவங்க பொதுமக்கள், அதே மாதிரி குருவாப்பல் கோயிலில் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள், அந்த பகுதியில் இருக்கிறவங்க, அதே மாதிரி கம்மாபுரத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையில் காவல் நிலையத்துக்கு எதிரில் இருக்கிறவங்க அவங்க தனி, கோபாலபுரம் அந்த பகுதியில் இருக்கிறவங்கள்ட்ட அவங்கள்ட்டையும் தனியாக சிபிசிஐடி அவங்களும் தனியாக விசாரணை பண்ணுது. அப்புறம் அந்த குற்றவாளிகள் தனியாக விசாரணை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டாக்டர் இதில் கூட கிட்டத்தட்ட ஒரு 400 பேர் அவங்க வந்து அந்த இந்த விசாரணை வளையத்துக்குள்ளே 400 பேர் வராங்க. 400 பேர் விசாரணை பண்ணுறாங்க. இந்த 400 பேரையும் என்ன பண்ணுறாங்கன்னா, நெய்வேலியில் டவுன்ஷிப்பில் ஒரு குவார்ட்டர்ஸ் என்எல்சிலேருந்து கேட்டு வாங்கி இந்த 400 பேரையும் அங்கே வர வச்சு விசாரணை பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட அங்கே ஒரு மாதம் நடக்குது. ஒரு நாளைக்கு 10 பேர், 5 பேர், 20 பேர், 30 பேர் சொல்லி வர வச்சு இந்த சிபிசிஐடி தொடர்ந்து அங்கே விசாரணை பண்ணுறாங்க. நாங்களும் தொடர்ந்து எல்லாருமே வராங்க. எல்லோரும் அவங்களுடைய பார்ட் என்னவோ வந்து அங்கே விசாரணையில் கலந்துக்கிறாங்க. எல்லாம் விசாரணை சொல்கிறாங்க. அது பூரா தொகுத்து அப்போ தான் இது எல்லாத்தையும் ஒன்றாக்குறாங்க. ஒன்றாக்கின பிறகு அப்புறம் இந்த ஸ்டே உடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி அந்த ஸ்டே உடைக்கிறாங்க. ஸ்டே உடைச்ச பிறகு தான் கடலூர் வந்து அப்புறம் கடலூர் மாவட்ட கோர்ட்டில் அங்கே ஒரு நாள் அந்த வழக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. விசாரிச்சுட்டே இருக்காங்க. விசாரிச்சுட்டே இருக்கும்போது இங்கே ஒரு சிலர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுக்கு சாதகமாக அப்ரூவராக மாற்றுறாங்க. இங்கேயே எங்கள் முதலிலேயே ஒரு 4-5 பேரை வந்து ஏற்கனவே ஆமாங்க அவங்க ஆட்சி போனது உண்மை, இங்கே திரும்ப வரல, வந்து காணொலிட்டான சொன்னது உண்மை அப்படின்னு சொன்னது போக, அவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா, தவறு இல்லை அவர் திரும்ப வந்து தப்பிச்சு வந்தார், நாங்கள் பார்த்தோன்னு சொல்கிற மாதிரி ஒரு 5-6 பேர் ரெடி பண்ணிட்டாங்க. நாங்கள் பாக்கி நபர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் உறுதியாக இருந்தோம்.
அங்கே விசாரணை நடந்து விசாரணை அப்புறம் அங்கே போய் கேட்டாங்க. நான் அங்கே சொல்லிட்டோம், இதுமாரி இன்னும் ஒரு 4 பேர் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறாங்க அப்படின்னா, சரி அப்படின்னா அவங்களெலாம் விசாரிக்க வேண்டிய விட்டுடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் கடலூரில் தொடர்ந்து அந்த விசாரணை நடந்து ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப கொஞ்ச நாள் பேசாமல் இருக்குது. அப்புறம் விசாரணை இடையில் நிற்கிது. திரும்ப வந்து தான் அப்படி விருதாசலம் கோர்ட்டில் தான் அப்படி கிடச்சி வந்து அங்கே 1 ஆண்டு காலம் இந்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்றது. தொடர்ந்து நடைபெற்று கடைசியாக கூட அவங்க வந்து கன்வென்ஷன் சொன்னது விருதாசலம் கோர்ட்டில் தான். விருதாசலம் கோர்ட்டில் தான் இந்த 5 பேருக்கு 14 ஆண்டுகள் சிறை தண்டனை தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டது. அது அதாவது 1990 இது 2006 அதான் நினைக்கிறேன். 2006 தான் வந்து நினைக்கிறேன் தீர்ப்பு. அதிலிருந்து இப்போ அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 ஆண்டு காலம் கடலூர் சிறையில் தான் இருந்து அதில் அந்தோணிசாமி என்பவர் மட்டும் சிறையை கடைசி ஆண்டில் அவர் உடல்நிலை குறைவால் இறந்து விட்டார். பாக்கி இருந்த 4 பேர் வந்து விடுதலையாகி இப்போ வெளியில் வந்திருக்கிறாங்க. இந்த 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 பார்வதி ராஜகண்ண குடும்பம் வந்து இந்த சிவன் கோயிலுக்கு பின்னாடி தான் பின்பக்கம் தான் ஏற்கனவே குடியிருந்தாங்க. இந்த குளத்து மேட்டில் அப்போதையே அந்த வழக்கு, அதாவது 2003க்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலம் இங்கே இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 10 ஆண்டு காலம் இருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு இந்த ஏரியை சுற்றி அணை போடணும், வெட்டணும், கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணணுன்ற காரணத்தினால அதை அவங்கள காலி பண்ணி அவங்களுக்கு சொந்தமாக கவர்மெண்ட் கொடுத்த அந்த 3 சென்ட் இடத்துல போய் திரும்ப அவங்க போய் தங்கிக்கிட்டாங்க. இப்போதைக்கு அவங்க அந்த இடத்துல தான் இருந்துட்டாங்க. இப்போதைக்கு அவங்க வெளியூரில் அங்கங்கே ஏதோ கூலி வேலைக்கு போயிருக்கிறாங்க. நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே இந்த கேஸில் இருந்திருக்கீங்க. ஆமாம். ஸோ வேறு என்னெல்லாம் அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனில் பண்ணாங்க? எனக்கு வந்து தொந்தரவு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிக்கிறாங்க. நான் எல்லாத்துலேயும் நான் இருக்கிறேன். நான் தான், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 400 பேரை விசாரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நான் ஆரம்பிக்கும் போது இருக்குவேன். திரும்ப முடிஞ்சிடும். முடிஞ்ச பிறகு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த 400 பேர் முடிஞ்ச பிறகு நான் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் என்ன நடந்தது நான் ஒரு ஆள் சொல்லணும். இதுதான் அந்த வழக்கினுடைய ஃபேக்டர். இதுதான் ஆரம்ப கட்டத்துலேருந்தே ஒவ்வொரு கோர்ட்லேயும், அது சென்னை கோர்ட்டா, கடலூர் மாவட்ட கோர்ட்டா, இல்லை விருதாசலம் நீதிமன்றமா, ஒவ்வொன்றிலையும் பார்த்திங்கன்னா நான் தான் இதை ஃபுல்லாக சொல்லணும், ஆரம்பித்து முடிக்கணும். அதனால் எனக்கு வந்து ஒரு வகையில் வந்து பேரம் பேசப்பட்டது, ஒரு பெருந்தொகை பேசப்பட்டது. அந்த காலத்திலேயே பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு 5 லட்ச ரூபாயில் ஆரம்பித்து 25 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு தொகை கொடுக்க வந்தாங்க. கடைசியாக என்ன பேசுனாங்கன்னு சொன்னால், கன்வென்ஷன் கிடச்சிடுங்கிற கண்டிஷன் வர்ற காலத்தில் நாங்கள் ஒரு 25 லட்ச ரூபா கொடுத்துட்றோம், நீங்கள் எடுத்துக்கோங்க, அந்த மக்களுக்கு ஆளு கொஞ்சம் பிரித்து கொடுத்துருங்க, நீங்கள் வந்து இந்த சம்பவம் சம்மந்தமாக எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிடுங்க, நான் ஏதோ சொல்லிட்டேன், இப்போ இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு கடைசியாக ஒரு வாரி சொல்லிடுங்க அப்படின்னு கேட்டாங்க. இது சம்மந்தமாக நான் வந்து எங்களுடைய கட்சியினுடைய அப்போடைய நாங்கள் ஒன்றிய கமிட்டியாக இருந்தால் கூட தாலுகா கமிட்டியில் இணைச்சி வச்சுருந்தோம். அந்த தாலுகா கமிட்டியில் பேசினேன். மாவட்ட செயலர் பாலகிருஷ்ணன்ட்ட தொடர்ந்து பேசினேன். தொடர் இந்த மாதிரி பேசுகிறாங்க, இந்த மாதிரி சொல்கிறாங்க, ஒரு பெருந்தொகை தரன்றாங்க, அது நமக்கு இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம அந்த மக்களுக்கு வாங்கி கொடுத்துருமா, இந்த வழக்கில் நாம் வந்து இப்போ அவங்களுக்கு கன்வென்ஷன் வாங்கி கொடுத்தா அந்த குறிப்பிட்ட நபர்கள் உள்ளே போவாங்க, அவங்களோட குடும்பம் ஒரு பக்கம் அந்த 5 பாதிக்கப்படும், அதுக்கப்புறம் அந்த குடும்பம் ஒன்றும் உருப்பட போகிறதில்ல. அதே நேரத்தில் இவங்களுக்கு நம்ம வந்து வழக்கை நடத்தி வழக்கை வெற்றி பெற்று அவங்க கன்வென்ஷன் ஆகணும் தவிர இவங்களுக்கு ஒன்றும் அதில் ஒன்றும் பெரிய இது ஏற்கனவே கொடுக்க வேண்டிய இடைக்கால நிவாரணம் கொடுத்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு, ஆனால் நம்ம இப்படி செஞ்சிடலாமான்னா அவர் அப்போ இப்போதைய மாநில செயலாளருடைய பாலகிருஷ்ணன் தான் அப்போ மாவட்ட செயலாளர். அவர் முடியாது, நாம் வழக்கை நடத்தி வழக்கை வெற்றி பெற வேண்டும், வழக்கிலே அவர்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டும், அதுதான் நமக்கு நோக்கமே தவிர அதில் வந்து லாப நட்டம் பார்க்குறது அது நம்ம அதை செய்யக்கூடாது. ஏற்கனவே ஒரு இடைக்கால நிவாரணம் கொடுத்தாங்கன்னா அதோட போதும் விட்டுருங்க, இந்த மாதிரி குறுக்கோழியில் நம்ம வந்து போகக்கூடாது, வழக்கிலேருந்து நம்ம பின்வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நாங்கள் அது முடியாது, நீங்கள் எந்த தொகை கொடுத்தாலும் அது நாங்கள் வந்து அதுலேருந்து பின்வாங்க மாட்டோம், நாங்கள் வழக்கை தொடர்ந்து நடத்துவோம், இல்லை நீங்கள் தாங்க அது ஐபிட்னஸ்ஸு, ஆரம்பிக்கிறது நீங்கள், முடிக்கிறது நீங்கள் ஒட்டு சொல்லுங்கள் போதும்னு வேறு இல்லைங்க, நான் வந்து இந்த முடிவு என்னுடையது இல்லை, நான் தனியாக அதில் எந்த ஒரு முடிவுக்கு போக முடியாது, நீங்கள் வேணால் மாவட்ட செயலர் பாருங்கன்னு சொல்லிட்டு அப்போதைக்கு. அதனால் அப்புறம் எனக்கு வந்து கொலை மிரட்டல்லாம் வந்து விடுத்தாங்க, நான் கொண்டு வந்தாங்க, ஆளை கடத்துவோன்னாங்க, தூக்குவோன்னாங்க. நான் இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு நான் வந்து திருமணம் பண்ணல. அப்போ இந்த வழக்கு முடியும் வரை நான் திருமணம் செஞ்சுக்கல. அப்புறம் அதில் நான் உறுதியாக இருந்துட்டேன். ஏன்னா இடையில திருமணமாகி அதில் ஏதாவது குழந்தை வந்து அப்புறம் குழந்தையை கடத்தி மனைவியை கடத்தி அதில் கொஞ்சம் நமக்கு நெருக்கடி உருவாக்கி கொண்டு வந்து விட்ருவாங்க, இது சிக்கலாகிடுன்னு சொல்லிட்டு 39 வயசில் நான் கல்யாணம் பண்ணேன். இந்த வழக்கு முடிந்து வழக்கு கன்வென்ஷன் சொன்ன பிறகு தான் அடுத்த வருஷம் தான் கல்யாணம் பண்ணுறேன். நான் ஒரு 10 வருஷம் முன்னாடி கல்யாணம் பண்ணியிருப்பேன். இந்த வழக்கை நான் எடுத்துட்டேன், எனக்கு அது ஒரு லட்சியம். ஏன்னா அந்த வழக்கு என்னுடைய கையில் தான் இருக்குது, நான் தான் அதை எது பண்ணாலும் பண்ணணும். அதை வேணான்னு விட்டாலும் நான் தான், நடத்தி முடித்தாலும் நான் தான். கண்டிஷன் வந்தபோது நான் ஒரு முடிவுக்கு போயிட்டேன், கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிற முடிவுக்கு தான் நான் இருந்தேன். வழக்கு முடிஞ்சு கன்வென்ஷன் சொன்ன பிறகு தான் அடுத்த 39 வயதில் நானே திருமணம் செஞ்சு கொண்டேன்.